ஆத்திச்சூடி கதை. அறம் செய்ய விரும்பு. ஒரு ஊர்ல ஒரு பூசாரி இருந்தாரு. அவர் வழக்கம் போல சாமிக்கு பூஜையை முடிச்சிட்டு பிரசாத பாத்திரத்தை கையில எடுத்துக்கிட்டு அருகில் இருக்கிற சத்திரத்தை நோக்கி நடந்தாரு. பூசாரி பாத்திரத்துடன் சத்திரத்தின் உள்ள நுழைஞ்சதை பார்த்ததும் சத்திரத்துல படுத்திருந்த வயதான பெரியவங்க சிலர் எழுந்து தள்ளாடியபடி பூசாரியை நோக்கி வந்தாங்க. பூசாரியும் தன் கையில் இருந்த பாத்திரத்துல இருந்து உணவை எடுத்து அவங்க தட்டுல போட்டார். அவங்களும் பூசாரியை வாழ்த்தியபடி அந்த உணவை சாப்பிட்டாங்க. பூசாரி தினமும் கோவில் பிரசாதத்தை இந்த முதியவர்களுக்கு கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்தாரு. இதை ரொம்ப நாட்களா கவனிச்சிட்டு வந்தாரு சத்திரத்து காவலாளி ஒருவர். ஒரு நாள் அவர் பூசாரியை நெருங்கி, ஐயா பூசாரியே, சில கோயில்களில் பூஜை முடிந்து அந்த பிரசாதத்தை பக்தர்கள் யாரும் வாங்கவில்லை என்றால் அதை பூசாரிகளே அவங்க வீட்டிற்கு எடுத்துச் செல்வதை பார்த்திருக்கின்றேன். ஆனால் நீங்களோ இந்த சத்திரத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்களே, அதுவும் நாள் தவறாமல் கொடுக்கின்றீர்களே, அதன் காரணம் என்னவென்றுதான் எனக்கு புரியவில்லை அப்படின்னு குழப்பத்தோட கேட்டாரு. இதை கேட்ட பூசாரி, காவலாளியே, இந்த பூமியில் மனிதர்களாக பிறந்தவர் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஒரு தர்மமாவது செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எனக்கு வீட்டில் உணவு கிடைக்கும். ஆனால் இந்த சத்திரத்தில் இருக்கின்ற வறியவர்கள் இந்த கோயில் பிரசாதத்தை நம்பியே உயிர் வாழ்கிறார்கள். அதனால் நான் நாள் தவறாமல் அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கின்றேன். இந்த உலகத்தில் காற்று நம்மை சுவாசிக்கும்படி செய்து வாழ வைக்கிறது. மழை நீரை கொடுக்கிறது. தாவரங்கள் உணவை கொடுக்கின்றன. சூரியன் வெப்பத்தை கொடுக்கிறது. இப்படி இயற்கைகள் எல்லாம் நமக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கின்ற போது மனிதர்களாகிய நாம் நம் மனித இனத்தார் ஒருவருக்கு தினமும் நன்மை பயக்கும் வகையில் ஏதாவது ஒன்றை கொடுத்தால் தவறில்லையே அப்படின்னு சொன்னாரு பூசாரி. இதை கேட்ட காவலாளி, பூசாரியாரே, நான் தினமும் உணவு உண்ணும் முன்னர் காக்கைக்கு சோறு வைக்கின்றேன். அது கூட நன்மை தரும் செயல்தானே அப்படின்னு கேட்டாரு. அதற்கு பூசாரி சொன்னார், கண்டிப்பாக நன்மை தரும் செயல்தான். அதிலும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிப்பது எல்லாவற்றையும் விட நன்மை தரும் செயலாகும். நாம் பிறருக்கு செய்கின்ற தர்மம்தான் நம்மை வாழ வைக்கும். அதனால் நாம் எந்நாளும் மறவாமல் பிறருக்கு நன்மை செய்தே வாழ வேண்டும். இதை கேட்ட சத்திரத்து காவலாளியும் பூசாரியின் கருத்தை உண்மைன்னு ஏத்துக்கிட்டாரு. குழந்தைகளே, இந்த கதையின் வழியா நாம புரிஞ்சுக்கிட்டது என்ன? இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படணும். இதைதான் ஔவை சொல்லியிருக்காங்க, அறம் செய்ய விரும்பு. Thanks for watching. Please like, share and subscribe.